லெட்ஸ் வெல்கம் பேக் டு ஜெவி ரியாக்ஷன். இட்ஸ் மீ ஜீவா. இதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஒரு லிரிக்கல் வீடியோ சாங் ரிலீஸ் ஆகிருக்கு நம்ம வடிவேல் சார் வாய்ஸில். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மெட்ராஸ் மேட்னி அப்படிங்கிற ஒரு படத்தில் இருக்க சாங்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு லிரிக்கல் வீடியோ தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ரிலீஸ் ஆகி 2 நாள் நினைக்கிறேன். ஓகே, வாங்க அந்த சாங் கேட்டு வந்துடும். அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். சத்யராஜ் சார். கேட்ட மாதிரி இருக்கு. இந்த வாய்ஸ் ஆஃப் வைகை புயல் வடிவேல். மியூசிக் நல்லா இருக்கு. கேட்குறப்ப அந்த 80s கேட்ட ஒரு ஃபீல் வருது. என்னடா பொழப்பு இது, யாரு கிட்ட பொழப்புறது, காலம் செய்யும் ஜாலம் இது, எங்க போய் முடியும் இது. நல்லா இருக்கு. என்னடா பொழப்பு இது, யாரு கிட்ட பொழப்புறது, செய்யும் ஜாலம் இது, எங்க போய் முடியும் இது. இயருக்கு அப்புறமே சொல்லலாம். இது ஒரு 80s அந்த சாங் ஒன்று கேட்குறது. காஃபி பட்டியை எடுத்தா டிராபிக், மாலை வரைக்கும் டார்ச்சர், கிழிஞ்சு போச்சு டவுசர். நல்லா இருக்கு லிரிக். என்னடா பொழப்பு இது, அறையில வேலை, வார கடைசியில நீல, மாசம் பிறந்தது ஓல, கலண்டே பொச்சு மூளை. லிரிக் அமேசிங். ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ். என்னடா பொழப்பு இது. ஒரு சாங்லயே யார் யார் இருக்காங்கிறத கட்டிடாங்க கொஞ்சம் வந்து தெரியுமா? நீ போடுற வேஷம் தெரியுதா, நீ ஆடுற ஆட்டம் புரியுதா, ஒருத்தனை ஏச்சு ஒருத்தனை பழிச்சு, குறுக்கு வழியில ஜெயிச்சு, என்னடா பொழப்பு இது. It is all part of life. It is all part of life. It is all part of life. La 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 la. என்னடா பொழப்பு இது, என்னடா பொழப்பு இது. வா 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 நல்லா இருக்குது. ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் தான் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. மெட்ராஸ் மேட்னி அப்படின்னு சொல்லி ஒரு படம் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் வந்திருக்காது. அதில் இருக்க ஒரு சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம வைகை புயல் வடிவேலு சார் வாய்ஸில். சூப்பராக இருக்குதுன்னு சொன்னால் 80s ஃபீலுக்கு கொண்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னு சொன்னால் பேக்ரவுண்ட் பிஜிஎம் வந்து அந்த மியூசிக் வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. மியூசிக் யார் இதில்? ஓகே, மியூசிக் பார்ப்போம். உண்மையாக சூப்பராக இருந்துச்சு. அந்த மியூசிக் வந்து கேட்குறப்ப அந்த 80s சாங்லாம் நம்ம கேட்டால் எப்படி இருக்கும்? ஏன்னா அதெல்லாம் கேட்டு ரொம்ப நாளாக இருக்கும். நம்மளாம் பெருசாக அதெல்லாம் கேட்குறதே இல்லை. அப்போ
அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் வந்து இதில் கேட்குறப்ப அந்த ஃபீலை கொண்டுட்டு போணுச்சுன்னே தான் சொல்லணும். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. கேசி பாலசரங்கன் ஸ்னேகன் நினைக்கிறேன் மியூசிக். ஓகே, கேசி பாலசரங்கன் அப்படிங்கிறவர் தான் அதுக்கு மியூசிக். உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. அது கேட்குறப்ப அந்த ஃபீல் வந்து ஃபீல் குட் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம வடிவேல் சொல்லிட்டு ரியாக்ஷன், அந்த லாஸ்ட்டில் இருக்க அந்த டான்ஸாக இருக்கட்டும், அந்த பாட்டு பாடிக்கிட்டே அந்த ரியாக்ஷன்லாம் அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. அப்புறம் அந்த படத்தில் உள்ள கேரக்டர் யார் அப்படிங்கிறத அந்த ஒரு சாங்கில் ரிவீல் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே காட்டியிருந்தாங்க யாருன்ட்டு. இடையில ஒருத்தர் 2 பேர் தொட்டு நேம் என்னென்னாங்கிறத போட்டிருந்தாங்க. மற்றது எல்லாமே லிரிக்கை பற்றி சொல்லி ஆகணும். லிரிக் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸ்னேகன் தான் லிரிக்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்னேகன் தான் லிரிக் வந்து அவ்வளோ அர்த்தமாக நம்ம ஒரு நாள் வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாகவே எடுத்து காட்டின மாதிரி இருந்துச்சு. ஒரு 80s இதில் காட்டியும் அந்த நம்ம அந்த டைமில் கேட்குற பாட்டுலாம் நமக்கு அர்த்தம் எப்படி இருக்குன்னு தெரியும். ஃபுல்லாகவே ஒரு அர்த்தத்தை வச்சு தான் அந்த பாட்டே வந்திருக்கும். அதே மாதிரி தான் இதுலேயும் நல்லா கருத்தாக இருக்குது, கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. எனக்கு அந்த பிஜிஎம் தான் இன்னும் ஓடிட்டுருக்குது. கேட்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. கேட்டு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்குமா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து இப்போ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய்.